ஒவ்வொரு ராசியும் அவங்களுடைய காதல் தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்து என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி. இது வரைக்கும் அஸ் அ ரிலேஷன்ஷிப் அஸ்ட்ராலஜராக என்கிட்ட காதல் தோல்வி சார்ந்து எந்த ஜாதகம்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு ரிசர்ச் மாதிரி எல்லா ஜாதகம் சேமித்து வச்சுருக்கேன். அதை ஒரு நாள் செக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்கிட்ட அதிகப்படியான கேள்விகள் கும்பராசினியர்கிட்ட தான் வந்திருக்கு. கும்பராசி மட்டும்தான் காதல் தோல்வி இன்டெலெக்சுவலாக அணுகக்கூடிய ராசி. கும்பராசி எமோஷனலாக ஒரு விஷயத்தை அணுகிறத விட இன்டெலெக்சுவலாக அணுகிறத ரொம்ப அதிகமாக இருக்கும். கும்பராசியே மேலை நாடுகளில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ராசின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பூவில் போய் உட்காந்து அந்த தேனை உறிஞ்ச பிறகு அந்த பூலேயே உட்காராது. இதுலேருந்து தான் நான் தேனை உறிஞ்சேன், இப்போ முடிஞ்சிச்சு, அடுத்து நான் இன்னொரு பூக்குள்ளே போகிறேன்னு இன்னொரு பூக்கிட்டு போகும். அப்படி தான் கும்பராசியோட மைண்டு ஒர்க் ஆகும். கும்பராசி வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகக்கூடிய ராசி. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னா அது ஏன் ஒர்க் ஆகலைன்னு யோசிச்சுப்பாங்க. அப்புறம் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ஈஸியாக போயிடுவாங்க. அதுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை மஜ்னு மாதிரி அழுகிறது. ஒரு மஜ்னு கூட கும்பராசிலேருந்து வரமாட்டாங்கன்னு நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம். ஒரு அம்பிகாபதி கூட கும்பராசிலேருந்து வரமாட்டாங்கன்றதை நம்ம ரொம்ப ஆணித்தனமாக சொல்லலாம். ஏன்னா கும்பராசியால் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட முடியும். அந்த கிஃப்ட்டை வந்து கடவுள் அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு விஷயத்தை இன்டெலெக்சுவலாக நீங்கள் அணுகிறீங்க, எமோஷனல் அணுகிறீங்க, ரெண்டு வகையான அணுகுதல் இருக்குது. இன்டெலெக்சுவல் அணுகிறோம், அது என்ன பிரச்சனை இருக்குன்றதை அணுகிட்டு அதோட டிட்டாச் ஆகி ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவான். கும்பராசியால் ரொம்ப ஈஸியாக டிட்டாச் ஆக முடியும். ஆனால் நான் கும்பராசிக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிட்டாச் ஆகிறதெல்லாம் ஓகே, அப்படி ஓர வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஈஸியாக டிட்டாச் ஆகி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? தேங்க்யூ.